ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து MS எக்ஸல்ல நம்பரையும் டெக்ஸ்ட்டையும் வச்சு எப்படி கால்குலேஷன் போடுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். Hi guys, in this video we are going to learn about number and text calculation. MS எக்ஸல்ல நீங்கள் மல்டிபிள் பண்ணலாம், அடிஷன் பண்ணலாம், சப்ராக்ஷன் பண்ணலாம். ஆனால் நம்பரோட பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் சேர்ந்து இருக்கும்போது நம்மளுக்கு கால்குலேஷனே பண்ண முடியாது. ஏன்னா கால்குலேஷன் பண்ணோன்னா எரர் தான் வரும். எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்ற ஃபார்முலா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் 40 பீசஸ் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 640. இப்போ இதோட நம்ம டோட்டல் போடணும். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், சம் யூஸ் பண்ணுவோம். ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது இன்ட்டு ப்ரைஸ் போட்டோம்னா நமக்கு டோட்டல் வந்துடும். ஆனால் பாருங்கள் நம்மளுக்கு இப்போ டோட்டல் வரல. சரி, அடுத்து இன்னொரு மெத்தடில் போடுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு யூஸ் பண்ணிவிட்டு குவான்டிட்டி int price பாருங்க நமக்கு டோட்டல் வரல. ஏன்னா இப்போ வந்து இது எரர் தான் வருது. ஏன்னா இப்போ இதே இதில் 14 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இமீடியட்டாக டோட்டல் வந்துடும். எனக்கு 14 இருந்துச்சுன்னா எனக்கு பாருங்க டோட்டல் வந்துருச்சு. இதோட நான் டெக்ஸ்ட்டு சேரும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா டோட்டல் வாரீங்கன்னா எரர் வருது. இதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் இதையும் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குவான்டிட்டியில் எங்கே வரைக்கும் எனக்கு வரும் அப்படின்ற ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஏரியாவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு குவான்டிட்டி இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. இதை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மட் செல்ஸ்குள்ளே போங்க. நான் என்ன பண்ணுறேன்னீங்கன்னா Ctrl+1 கொடுக்குறேன். Ctrl+1 கொடுத்தேன்னா ஃபார்மட் செல்ஸ் ஓப்பன் ஆகும். நம்பரில் கீழே பாருங்களேன், கஸ்டம் இங்கே போயிட்டு டைப்பில் பாருங்களேன், இங்கே என்ன இருந்தாலும் நீங்கள் அதை என்ன பண்ணுங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. நம்பர்ஸ் மட்டும்தான் அதுக்கு தெரிகிற மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஸ் கொடுங்க. நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் கொடுங்க, டபுள் கொட்டேஷன் கொடுத்துருங்க. என்ன வரணுமோ எனக்கு இப்போ பீசஸ்ன்னு வரணும், அதனால் நான் பீசஸ் கொடுக்குறேன். எனக்கு ஒருவேளை நம்பர்னு தேவைப்பட்டுச்சுன்னா NO நான் கொடுப்பேன். இப்போ எனக்கு என்ன தேவை இருக்குன்னா பீசஸ். அதை பண்ணிவிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஆஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன், டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் பீசஸ்ன்னு கொடுத்துருக்கேன், திரும்ப கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணியிருக்கேன், டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. இப்போ இங்கே ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நார்மலாக எனக்கு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 14 டைப் பண்ணால் 14 தான் வரும். இப்போ நான் இங்கே வந்து நம்ம ஃபார்முலா கொடுத்துட்டதுனால இப்போ நான் இங்கே என்ன டைப் பண்ணுறேனோ பீசஸ் தான் சேர்ந்து வந்துடும். பாருங்களேன், இப்போ 14 கொடுக்குறேன். பாருங்கள் 11, 23, 45, 22 எனக்கு என்ன வேணுமோ நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன். equal to quantity int price. பாருங்க எனக்கு டோட்டல் வந்துருச்சு. இப்போ இதை நான் அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறேன். பாருங்க எல்லாத்துக்குமே எனக்கு டோட்டல் வந்துருச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா இதே இதில் இப்போ நாங்கள் கர்சரை வச்ச உடனே எனக்கு பீசஸ்லாம் தெரியாது, எனக்கு நம்பர் மட்டும்தான் தெரியும். இங்கே பாருங்க. ஓகே, அப்போ நம்பர் அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிருச்சு, டோட்டல் போட்டுருச்சு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், அங்கே ஃபார்முலா செட் பண்ணிட்டோம். ஓகே சரி, இப்போ இது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்பருக்கு அப்புறம் தான் டெக்ஸ்ட் இருக்குது ஆக்சுவலாக, நம்பருக்கு அப்புறம். ஆனால் இங்கே பாருங்க, இந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, RSன்றது முன்னால் இருக்குது, டாட் வச்சு இதை எப்படி பண்ணுறது, இது ஒரு மெத்தடில் பண்ணணும். வாங்க இப்போ இதை பார்க்கலாம். ஓகே, இப்போ இதை பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு டோட்டல் போடுறேன்.
equal to கொடுத்துட்டு int 5 quantity பாருங்க அப்ளை கூட பண்றேன் எரர் தான் வருது அதை ரிமூவ் பண்ணிடுறேன் சேம் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன் ஓகே இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ என்ன பண்றேன்னா எனக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிக்கிறேன் control 1 கொடுக்கிறேன் custom போறேன் இங்க பாருங்க இங்கேயும் ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் பீசஸ்ன்றது நம்பருக்கு பின்னால வந்துச்சு இப்போ ஆர்எஸ்ன்றது நம்பருக்கு முன்னால வரணும் இப்போ அதனால என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் டபுள் கோட்டேஷன் கொடுத்துறேன் கொடுத்துட்டு என்ன எனக்கு வேணும் ஆர்எஸ்க்கு அப்புறம் ஸ்பேஸ் வேணும்னா நீங்க ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம் நான் இப்போ டாட் வைக்கிறேன் ஓகே டாட் கொடுத்துட்டு டபுள் கோட்டேஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் பீசஸ்க்கு சிம்பலை ஃப்ரண்ட்ல கொடுத்துருந்தேன் இப்போ பேக்ல கொடுக்கணும் அவ்வளவுதான் டிஃபரண்ட் இதுக்கும் அதுக்கும் ஓகே ஃபினிஷ்ட் பார்த்துக்கோங்க இப்போ என்னன்னா டபுள் கோட்டேஷன் கொடுக்குறேன் ஆர்எஸ் கொடுத்து டாட் தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம நம்பர் டைப் பண்ண போகிறோம் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம் இப்போ நான் அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா டாட் வச்சிருக்கேன் கொடுத்துட்டு ஆஸ் டபுள் கோட்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு ஆஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடணும் டபுள் கோட்டேஷன் கொடுத்து ஆர்எஸ் டாட் திரும்ப டபுள் கோட்டேஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன் பேக்ல வந்து ஆஸ் சிம்பிள் கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுறேன் பாருங்க ஓகே இப்போ நீங்க எனக்கு என்ன வேணுமோ நான் ஒரு அமௌண்ட் டைப் பண்றேன் பாருங்க ஓகே இப்போ நான் என்ன பண்றேன்னா ஈக்குவல் டு பிரைஸ் int quantity என்டர் பண்றேன் பாருங்க டோட்டல் வந்துருச்சு அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம் ஓகே थैंक यू